சுகர்லாம் ரொம்ப கூடி போச்சு. நம்ம வாக்கிங் போய் தான் ஆகணும் போல. சரி வாக்கிங் போவோம். காலங்காத்தால 5 மணி ஆகுது. எந்திக்காம எருமை கட்டா மாதிரி தூங்குறா பாரு. அடியே அடியே அன்னைக்கிளி எந்திரிடி. என்னங்க ஏன் உயிரை வாங்குறீங்க? என் கூட வாக்கிங் வாரியாடி. பன்னிக்குட்டி மாதிரி இருக்கல்ல, கொஞ்சம் உடம்பாது குறையும். பன்னிக்குட்டி மாதிரி இருக்கனா? ஒழுங்கு மரியாதை வாக்கிங் போறதுக்கு பதிலா சாக்கிங் போய் ஓடிட்டு வாங்க பத்துக்கங்க. நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குது, இதுல ஓட போறேனாக்கும். ஆமா ஆமா, எத்தனை மணி ஆகுதுன்னு சொன்னீங்க? ஏண்டி என்ன இப்ப அதுக்கு? காலையில 5 மணி ஆகுதுன்னு சொன்னேன். என்ன வரியா? வாக்கிங்லாம் வரல, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, அத பண்ண போறேன். பாத்ரூம் போவாளா இருக்கும். நல்லதா போச்சு, இன்னைக்கு மருமக கறிக்கு முன்னாடியே எந்திரிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை தானே, இருடி. எப்பவும் ஓவரா சீன் போடுறதுல இன்னைக்கு உன் கொட்டத்தை நான் அடக்குறேன் பாரு. 5 மணிக்கு எந்திரிச்சு என் அலப்பறை பாருடி பாரு. வெள்ளிக்கிழமை பிடியும் வேலை, விளக்கமாத்த எடுத்து வீட்டு முத்தத்தை பெருக்கி தண்ணியை தான் தொளிச்சு கோலம் போடணும். வெள்ளிக்கிழமை பிடியும் வேலை, வாசல்ல பெருக்கி கோலம் போடுவேன். அவளும் டெய்லி பெருக்கிறாளே என் மருமோக்காரி. நான் எம்புட்டி சுத்தமா பெருக்கி வச்சிருக்கேன், ஒத்த இல தூசி கிடக்காது. தண்ணி எங்க இருக்குன்னு தேடி இன்னைக்கு முத்தத்தை தொளிச்சிட வேண்டியதான். முத்தத்தை சூப்பரா தொளிச்சு விட்டாச்சு. அவளும் தொளிக்கிறாளே, அவெல்லாம் முத்தம் தொளிச்சா முத்தத்துல ஈரமே இருக்காது. அவ மனசுல ஈரம் இருந்தா தானே முத்தத்துல ஈரம் இருக்கிறதுக்கு. வேக்க கெட்டவ. நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். எப்பா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா உடம்பெல்லாம் வலிக்கும் போல தெரியுதே. இன்னைக்கு உடம்பு வலிச்சாலும் பரவாயில்ல, குறுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, மருமகளை கட்டுப்பேத்தாம ஓயப்படாது ஒளியப்படாது. லெட்ஸ் ஸ்டார்ட் தி process. புள்ளி வச்சி கோலம் போட மறந்திருப்பே. அதே அதே ரொம்ப நாளா கோலம் போடாம இருந்ததுனால கோலம் போடுறதே எப்படின்னு மறந்து போச்சே. இருந்தாலும் நான் இன்னைக்கு கோலத்தை போட்டே தீர்வேன். ஆஹா, நான் போட்ட கோலம் எம்புட்டு அழகா இருக்கு. கலர் பொடி கொடுத்தா நல்லா இருக்கும். உள்ள போய் கலர் கோலப்பொடி எடுத்துட்டு வருவோம். கோலம் புது கோலம், இது கோலம் நான் போட்ட கோலம். எங்க கலர் கோலப்பொடியை வச்சிருக்கான்னு தெரியல. தேடி பிடிச்சு எடுத்துருவோம். அடியே நெட்டவள்ளி, புருஷனுக்கு எஞ்சி ஒரு காப்பி கீப்பி போட்டு கொடுக்கறது என்னட்டி இந்த தூக்கம் தூங்குற? மணி 6 போகுது. என்னங்க சொன்னீங்க? மணி 6 போகுதா? வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி தூங்கிட்டு இருக்கேட்டி. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? அப்ப நான் வாசல்ல கோலம் போடணுமே. அப்ப எனக்கு காஃபி வேணா போட்டு குடி. அப்படி இல்லன்னா இங்கே டீ கடையில் போய் குடிச்சிட்டு வாயா. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு கோலம் போட்டா தானே நல்லது. அடியே, வீட்டுக்கு கோலம் போடுறது முக்கியமா, புருஷனுக்கு ஒரு கிளாஸ் காப்பி குடுக்கறது முக்கியமாட்டி? உன்னை கவனிக்கிறத விட எனக்கு வாசல்ல கோலம் போடுறதா முக்கியம். அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி வயிற்றுச்சல் படுவா. கிழிஞ்சது போ. புருஷன் எங்க வயிறு பசிக்கு காஃபி தானே போட்டு தர்றான்ல, பக்கத்து வீட்டுக்காரி வயிற்றுச்சல் படுறதுக்காக வெள்ளிக்கிழமை கோலம் போடுறா இவ. ஐயோ ஐயோ, நமக்கு கிடைச்சது டீ கடை தான், அதுவும் ஒரு வழிக்கு நல்லதுதான். இவ போடுற கேவலமான கழனி தண்ணி காப்பியை குடிக்கிறதுக்கு போல அங்க போய் நல்ல காப்பியாச்சும் குடிச்சிட்டு வரலாம். என்னது இது? என் வீட்டு முத்தத்துல என்கிட்ட கேட்காம எவ கோலம் போட்டவ? எல்லாம் என் மாமியார்காரி வேலையா தான் இருக்கும். கோலமா இது? கர்மம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கா. என் வீட்டு முற்றத்தில் கோலத்தை போடுவேன், என் வீட்டு முத்தத்தில் கோலத்தை போடுவேன். என்னத்த இது கன்றாவி? என்ன கன்றாவி இது? என்ன கன்றாவி இல்ல மருமகளே, கண்கள்லாம் காட்சி. எம்புட்டு அழகா போட்டிருக்கேன் பாத்தியா? புள்ளி வச்சு கோலம் போட தெரிஞ்சு இருக்கு. மறந்துருச்சோன்னு நினைச்சு. கோலம்னா முழுசா போட்டு முடிக்கணும், இப்படி முக்காவாசியில நிக்குது. வயசான காலத்துல முழுசா போட்டு முடிக்கிறதுக்குள்ள குறுக்குலாம் வலிக்குது. அதான் இருக்க போட்டதுக்கு மட்டும் கலர் பொடியை போடுவோமேன்னு பார்த்தேன். கலர் பொடி எங்க மருமகளே ஒளிச்சு வச்சிருக்க? என்கிட்ட கேட்காம முத்தத்துல கோலம் போட்டது மட்டும் இல்லாம உங்களுக்கு கலர் பொடி வேற கேக்குதாக்கும். என்னது? வாங்கிட்ட கேட்கணுமா? பின்ன என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? இது என் வீடு, என் வீட்டு முன்ன நான் கோலம் போடுறதுக்கு உன்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? நான் மட்டும் என்ன வாடகைக்கு வந்து குடியிருக்கேன். நீங்க எப்படி இந்த வீட்டு மருமகளா வந்தீங்களோ நானும் அதே மாதிரி தான் மருமகளா வந்திருக்கேன். மருமகளா? மருமக நீ எல்லாம் ஒரு மருமக. ஆமா ஆமா ஆமா, நீங்க மட்டும் நல்ல மருமகளாக்கும். இங்க பாரு, மாமியாரேன்னு மட்டு மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீயே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இந்த கோலத்தை அழிச்சிட்டு நான் வேற கோலம் போட போறேன். கோலத்துல கை வச்சா நடக்கிறதே வேற பாத்துக்க. முதல்ல அதை செய்யுங்க. இப்ப நடக்கிறத பார்த்தா யானை குட்டி மாதிரி இருக்குது. மனுஷங்க மாதிரி நடங்க. என் கோலத்துல மட்டும் கைய வச்ச
ஆமா 4 புள்ளி வச்சு அதுலயும் 42 மிஸ்டேக்கோட கோலம் போட்டிருக்கு. முழுசா முடிக்க கூட இல்ல, முக்காவாசியில கிடக்குது. இதெல்லாம் ஒரு கோலம், இதுக்கு வேற பாடி கார்டு இந்த கிளவி. ஐயோ ஐயோ ஐயோ, அநியாயம் பண்றீங்க நீ, அநியாயம் பண்றீங்க மருமவளே. நான் போட்ட கோலத்துல இப்படி தண்ணி தூக்கி ஊத்திருக்கீங்க, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் தான் டெய்லி கோலம் போடுவேன் தெரியும்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வேணும்னே வம்பு பண்ண தானே நீங்க இந்த கோலத்தை போட்டீங்க. ஏன் நான் போட்ட கூடாதோ? நான் டெய்லி கோலம் போடுறேன், இன்னைக்கு கடுப்பேத்தணும் தான் இந்த கன்றாவியான கோலத்தை போட்டு வச்சிருக்கீங்க. பாரு, என்ன என்ன வேணாம்னு சொல்லி என் கோலத்தை பத்தி சொல்லாத. முதல்ல இது கோலமா இருந்தா பரவாயில்ல, முக்காவாசியில நிக்கிற கோடு மாதிரில இருக்கு. இதெல்லாம் என் வீட்டு முத்தத்துல இருக்காது. தண்ணி ஊத்தி அழிச்சிட்டல, நடக்கிறத பாரு. இப்ப பாத்தீங்களா, நீங்க போட்ட கோலத்தை விட தண்ணி ஊத்தி அழிச்சு விட்டு தான் இந்த முத்தமே அழகா இருக்கு. இரு, உள்ள போய் இன்னொரு பக்கெட் தண்ணி நான் எடுத்துட்டு வந்து நீ போடுற கோலத்துல ஊத்தலையாக்கும் என் பேரை மாத்திருதே மாத்தி. அத்த, இது என்னத்த பேரு? அன்னைக்கிளி நொன்னா கிளினிக்கிட்டு பேசாம குஷ்புன்னு வச்சுக்கோங்க. குஷ்புல குஷ்பு, நான் குஷ்புன்னு வைப்பேன், இல்ல சில்பா சட்டின்னு வைப்பேன். உனக்கு என்ன டீ? நீங்க சில்பா சட்டினாலும் வைங்க, இல்ல சில்பாவோட சட்டினாலும் வைங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எப்பாடா, ஒரு வழியா கிளவி இடத்த காலி பண்ணிருச்சு. இப்ப நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கோலம் போடுற மூஞ்சை முகரையும் பாரு, நல்ல ஊசி பண்ண பண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு கோலம் போட வந்திருக்கு. கோலம்னா இது கோலம், எம்புட்டு அழகா போட்டு வச்சிருக்கேன் பூ பூவா. என் மாமியாரும் போட்டாங்களே கம்பியும் கோடுமா. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வாசலில் கோலமிட்டேன், கோலம் இதுதான் அழகான கோலம். நான் போட்ட கோலத்தை அழிச்சது மட்டும் இல்லாம வேற கோலமா போட்டு வச்சிருக்க. எப்படி இருக்கு என் கோலம்? வயத்தறிச்சல். என் கோலம் அழகா இருக்குன்னு உங்களுக்கு வயத்தறிச்சல். இருடி இரு, என் கோலத்தை அழிச்சு விட்டல, இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. காத்திருக்கேன் காத்திருக்கேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? பாத்திருக்கேன் அதையே நான் பாத்திருக்கேன். கோலம் போட்டல, உள்ள இஞ்சி போக வேண்டியதானே? நீங்க மட்டும் உங்க கோலத்துக்கு பாடி கார்டா இருந்தீங்கல்ல, இப்ப இந்த கோலத்துக்கு நான் தான் பாடி கார்டு. கோலத்துக்கு பாடி கார்டா? இருடி இரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஐயோ அத்தை, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? நீ நான் கோலம் போட்டிருக்கும் போது என்ன பண்ணியோ அதை தாண்டி இப்ப நான் உனக்கு திரும்ப பண்ண போறேன். கர்மா தெரியுமாட்டி? கர்மா தன்வினை தன்னை சுடும். நீ செஞ்சது உனக்கே திருப்பி வரப்போகுது. வேணாத்தா வேணாம், நீங்க தான் வேணும்னே வம்பிழுத்தீங்க என்கிட்ட காலையில. நான் தான் கோலம் போடுவேன் தெரியல, பின்னதுக்கு நீங்க வந்து கோலம் போட்டீங்க. ஐயோ போச்சே, நான் எம்புட்டு அழகா கோலம் போட்டு வச்சேன், எல்லாம் இப்படி கரைஞ்சு போச்சே. தே ரொம்ப ஓவரா போறீங்க தே, இதெல்லாம் அநியாயம். என்னடி அநியாயம்? என் கோலத்தை நீ அழிச்சா நியாயம், நான் உன் கோலத்தை அழிச்சா அநியாயமா? அப்படா நான் அநியாயமே பண்றேன்னு வச்சுக்கட்டி. இருங்க, இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வரட்டும், உங்களை ஒரு வழி பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பெரிய வீட்டுக்காரன் என் மவன் தானே, வரட்டும். நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். சரித்தே, என் வீட்டுக்காரர் நீங்க சமாளிச்சிருவீங்க, ஆனா உங்க வீட்டுக்காரர் சமாளிக்க முடியாது. எங்க மாமனார் வரட்டும், வாக்கிங் போயிட்டு அந்த மனுஷன் வரையும் நான் உங்களை பத்தி சொல்லலையாக்க, அப்புறம் நடக்கதே வேற. அந்த ஆளுக்கே ஒழுங்கா நடக்க முடியாம தான் டெய்லி வாக்கிங் போய் நடந்து பழகுறாரு. இதுல வீட்டுல நடக்கிறத மாத்த போறாராக்கும். ஐயோ அப்பா, நம்ம வீட்டுல சரியான சண்டை நடக்குது போலப்பா. ஓ சண்டையா? அப்ப இன்னைக்கு நமக்கு டிஃபன் கிடையாது. காஃபி கடையில குடிச்ச மாதிரி டிஃபனையும் கடையிலே முடிச்சிருவோம். வாடா. என்னங்க இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னு கேட்க மாட்டேங்கீங்க? இருங்க தே, மாமனார் வரையும் எனக்காக தான் சொல்லுவாரு. டே, என் பொண்டாட்டியை என்னால சமாளிக்க முடியாது, உன் பொண்டாட்டியை உன்னால சமாளிக்க முடியாது. பேசாம நாம 2 பேரும் தனி கொடுத்தன போயிருவோமாடா. ஐயோ ஐயோ, மவனை தனி கொடுத்தன அனுப்புவாருன்னு பார்த்தா மவன் கூட இவர் தனி கொடுத்தன போறான். ஐயோ, இவரெல்லாம் ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு நானும் வாழ்றேனே. உங்க கூட வாழ முடியாம தான் மாமா தனியா போறேன்னு சொல்றாரு, அது கூட உங்களுக்கு புரியலையா? வாம் புருஷன் மட்டும் என்னவா, வான் கூட இருக்க முடியாம தான் அவங்க அப்பா கூட போறேன்னு சொல்றான். நீங்க வளர்த்த விதம் அப்படி, உங்க பையனை நீங்க சரியா வளர்க்கல. ஆமா உங்க அம்மாக்காரி மட்டும் உன்னைய நல்லா வளர்த்திருக்கா, மாமியார் போட்ட குளத்தை அழிக்க சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சிலர் நேம் மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். செல்வம், தமிழ் செல்வம், அப்ராஹிம், கவிநிலவு, லட்சுமிபதி, முகமது சலீம், நாத்துகோபி, முருகன், ரமேஷ், மகேஷ், நூர்ஜகான், ஓவியா, கனிஷ்கா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஆமா பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் இன்னொரு சண்டையுடன்.